அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இந்திய நாட்டு மொழியினம் குறித்து காணலாம். தொகுத்து வழங்குபவர் முனைவர் மு. செல்லமணி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே கலை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. இந்திய மொழிகள். இந்தியா ஒரு பன்மொழி சமூகம். உலகில் அதிக மொழிகள் வழங்கு நிலப்பரப்புகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் 1652க்கும் மேற்பட்ட மொழிகள் பேச்சு வழக்கில் உள்ளன. 2001ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 29 மொழிகள் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களால் பேசப்படுகின்றன. 122 மொழிகள் 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்களால் பேசப்படுகின்றன. இந்திய மொழிகள் என்ற இக்கட்டுரை இந்தியாவில் வழங்கும் மொழிகளை பற்றியதாகும். பெரும்பாலான மக்கள் இந்திய ஐரோப்பிய மொழிகளை பேசுகின்றனர். இரண்டாவதாக 22% மக்கள் தமிழ் உட்பட்ட திராவிட மொழிகளை பேசுகின்றனர். இங்கு சீன, திபெத்திய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் மற்றும் வேறு சில மொழிகளும் பேசப்படுகின்றன. இந்தி, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, பெங்காலி போன்ற மொழிகள் வட இந்தியாவில் பேசப்படும் முக்கிய மொழிகளாகும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகள் தென்னிந்தியாவில் பேசப்படும் முக்கிய மொழிகளாகும். இந்தியாவின் அலுவல் மொழி இந்தி ஆகும். இந்தியாவின் இணைப்பு மொழி ஆங்கிலமாகும். இந்தியாவின் அலுவல் மொழிகளாக 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவை அசாமி, வங்காளம், குஜராத்தி, இந்தி, கன்னடம், காஷ்மீரி மொழி, கொங்கணி மொழி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, நேபாளி, ஒரியா மொழி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சிந்தி போன்றவை ஆகும். இந்தோ ஆரிய மொழிகள். தற்கால இந்தோ ஆரிய மொழிகளை கீழ்காணும் 6 பிரிவுகளில் அடக்க முடியும். வடமேற்கு மொழிகள். இதில் மேற்கு பஞ்சாபி, சிந்தி ஆகிய மொழிகள் அடங்கும். தெற்கு பகுதி மொழிகள் மராத்தி, கொங்கணி ஆகியன இப்பிரிவில் உள்ள குறிப்பிடத்தக்க மொழிகளாகும். கிழக்கு பகுதி மொழிகள் ஒரியா, வங்காளி, அசாமி, மைதிலி, மகி, போஜ்புரி ஆகியன இப்பிரிவில் அடங்கும். கிழக்கு நடுப்பகுதி மொழிகள் கோசாலி, அவதி போன்றன இப்பிரிவினை சார்ந்தவை. நடுப்பகுதி மொழிகள் இந்தி, கரிபோலி, உருது, பங்கரு, கிழக்கு பஞ்சாபி, ராஜஸ்தானி, குஜராத்தி, சௌராஷ்டிரி போன்றன இப்பிரிவில் குறிப்பிடத்தக்க மொழிகள். வடக்கு அல்லது இமயமலை மொழிகள் கொர்காலி, நேபாளி, கர்வாலி போன்றவை இப்பிரிவினை சார்ந்தவை. பழைய இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் ஏராளமான பேச்சு வழக்கு மொழிகள் இருந்தன. அவற்றுள் மகதி, அர்த்தமகதி, சுரசேனி போன்றவை உலக புகழ் பெற்றவை, இலக்கிய வழக்கு பெற்றவை. சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம் போன்ற மொழிகள் புகழ் பெற்றவை. இவற்றுள் சமஸ்கிருதம் இந்திய நாட்டு பொதுமொழியாக செயற்பட்டுள்ளது. தமிழுக்கு நிகரான பழமை, இலக்கியம், பாரம்பரியம் ஆகியவற்றை இம்மொழி பெற்று திகழ்கின்றது. இந்தியாவில் சமஸ்கிருதவியல் என்று தொடக்க நிலையில் பிற நாட்டினர் கருதும் அளவுக்கு இந்திய பண்பாட்டின், இலக்கிய பாரம்பரியத்தின் ஆற்றல் மிக்க வடிகாலாக இம்மொழி செயல்பட்டு வந்தது. பிராகிருதமும் பாலியும் மிகுந்த செல்வாக்கு பெற்று பழைய இந்திய மொழிகளாக அமைகின்றன. பௌத்த சிந்தனைகள், தத்துவங்கள் ஆகியவற்றை சுமந்து நிற்கும் ஆற்றல் மிக்க மொழியாக பாலி மொழி ஏற்றம் பெற்றது. தற்போது புதிய இந்தோ ஆரிய மொழிகளாக உருவெடுத்துள்ள அனைத்து மொழிகளும் கிபி 1000க்கு பின்னரே முழு வடிவை பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றுள் பஞ்சாபி மொழி, குறிப்பாக மேற்கு பஞ்சாபி, வேதகால சமஸ்கிருதத்திலிருந்து உருவானது. இதிலிருந்து சிந்தி மொழி காலப்போக்கில் கிளைத்தெழுந்துள்ளது. பஞ்சாபி குர்முகி எழுத்துக்களை பயன்படுத்துகின்றது. இது காஷ்மீரி மொழி பயன்படுத்தும் சரதா எழுத்துக்களோடு தொடர்புடையது. முஸ்லிம்கள் இம்மொழியில் எழுதும்போது பாரசீக எழுத்துக்களை பயன்படுத்துகின்றனர். இந்துக்கள் தேவநாகரியை பயன்படுத்துகின்றனர். ஒரே மொழி பல்வேறு வகை எழுத்துக்களால் பல்வேறு சமயத்தினரால் எழுதப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் பகுதிகளில் பேசப்படும் சிந்தி மொழி 6 வட்டார வழக்குகளையும் ஏராளமான இலக்கிய செல்வங்களையும் பெற்றுள்ளது. பிராகிருதத்திலிருந்தும் சமஸ்கிருதத்திலிருந்தும் சொற்களை பெறுவதில் ஆர்வம் காட்டியது. இதுவே இவ்விரு மொழிகளுக்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாடாக அமைந்துள்ளது. இமயமலை மொழிகள்.
இமயமலை மொழிகள் காஷ்மீரின் கிழக்கு பகுதி முதல் பூட்டான் வரையுள்ள நிலப்பரப்பில் பேசப்படுகின்றன. பஹரி அல்லது இமாலி என்று அழைக்கப்படும் இம்மொழிகள் பல கிளைமொழிகளையும் வட்டார வழக்குகளையும் பெற்று திகழ்கின்றன. இப்பகுதியில் வாழும் மக்களிடையே நேபாளி மொழி செல்வாக்கு பெற்றுள்ளது. இந்தியாவில் வாழும் நேபாள மக்கள் இம்மொழிக்கும் இந்திய நாட்டின் தேசிய மொழிகளுள் ஒன்றான அறிந்தேர்வு தரப்பட வேண்டும் என்று கோருகின்றனர். ஆஸ்ட்ரிக் ஆசிய மொழிகள் இந்திய நாட்டின் தொன்மையான மொழி குடும்பமான ஆஸ்ட்ரிக் ஆசிய மொழி குடும்பத்தைச் சார்ந்த மொழிகள் பல பிரிவுகளாக பாகுபடுத்தப்பட்டுள்ளன. முண்டா அல்லது கோல் மொழிகள் கிழக்கிந்திய பகுதிகளிலும் நடு இந்திய பகுதிகளிலும் வழக்கில் உள்ளன. தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் முண்டாரி அல்லது சந்தாலி மொழிகளை பேசுவோரால் இவை வடக்கு வங்காளம், அசாம் போன்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்க வேண்டும். இம்மொழிகள் சோட்டா நாக்பூர், ஒரிசா, மத்திய பிரதேசம், வங்காளம் போன்ற பகுதிகளில் பேசப்படுகின்றன. ஹோ, பிர்ஹோர், பூமிஜ், கோர்வா போன்ற மொழிகள் இப்பிரிவில் குறிப்பிடத்தக்கன. சவரா, கடபா போன்ற மொழிகளும் முண்டா பிரிவோடு தொடர்புடையன. சீனோ திபெத்திய மொழிகள் இம்மொழிகளை தாய் சீனம், திபெத்தோ பர்மன் என்று இரு பெரும் பிரிவாக பகுப்பர். சியாமீஸ் அல்லது தாய்மொழியினை சிலர் இப்பிரிவில் அடக்கி காண்பர். வேறு சிலர் இதை மறுக்கின்றனர். அகோம், கம்தி ஆகிய மொழிகள் முதல் பிரிவில் குறிப்பிடத்தக்கன. இரண்டாவது பிரிவில் பழைய திபெத்து, பழைய பர்மிய மொழி ஆகியன அடங்கும். இப்பிரிவு மொழிகளுள் பல கிளைமொழிகளும் உள்ளன. இக்குடும்பத்தில் குறிப்பிடத்தக்க மொழிகளாக மணிப்பூரி, நிவாரி ஆகியன அமையும். மணிப்பூரி தற்போது வங்காள மொழி எழுத்துக்களால் எழுதப்படுகிறது. நிவாரி மொழி நேபாளத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்த இந்தியர்களால் பேசப்படுகிறது. லெப்சா என்ற மற்றொரு மொழியும் இப்பிரிவில் உள்ளது. பிற மொழிகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இரு பிரிவுகளை சார்ந்த மொழிகள் உள்ளன. அந்தமான் மொழி பிற நீக்ரோ இனத்தவரின் மொழிகளோடு உறவுடையது. அந்தமான் மொழியை பேசுவோர் எண்ணிக்கை ஏறத்தாழ 1000 இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நிக்கோபார் மொழி ஏறத்தாழ 10,000 பேரால் பேசப்படுகின்றது. இதை ஆஸ்ட்ரிக் ஆசிய மொழி குடும்பத்தை சார்ந்த மொழி என்றும் சிலர் கருதுகின்றனர். சீன மொழியை பேசுவோரும், சோமாலி மொழி பேசுவோரும், அரபி மொழி, ஈரானிய மொழி பேசுவோரும் இந்திய நாட்டில் உள்ளனர். ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் ஆங்கிலத்தை வீட்டு மொழியாக பேசுகின்றனர். கோவாவில் போர்த்துகீஸ் மொழியும், புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழியும் பேசுவோர் கணிசமாக உள்ளனர். அரபி மொழியும் பாரசீக மொழியும் இந்தியாவில் பேசப்படும் பிற மொழிகளுள் குறிப்பிடத்தக்கன. இவற்றுள் பாரசீக மொழி இந்திய மொழியாகவே பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆங்கில மொழி இந்தியாவில் பேராதிக்கம் செலுத்த தொடங்கியது. வங்காளம்தான் ஆங்கிலத்தின் வளர்ப்பு பண்ணையாக திகழ்ந்தது. இம்மொழியும் இதன் இலக்கியங்களும் இந்திய நாட்டு இலத்தியங்கள் மீதும் மொழிகள் மீதும் ஏற்படுத்திய பாதிப்புகள் மிகவும் குறிப்பிடத்தக்கன. இந்திய மக்களையும் மொழிகளையும் பண்பாட்டு கூறுகளையும் நவீனப்படுத்துவதிலும், தேசிய ஒருமைப்பாட்டை தோற்றுவிப்பதிலும், மக்களாட்சி கோட்பாடுகளை பரப்பி வருவதிலும் இம்மொழியின் பங்களிப்பு கணிசமானது. அனைவருக்கும் நன்றி. இந்த காணொளியில் இந்திய நாட்டு மொழியினங்கள் குறித்த ஒரு ஆய்வினை நாம் கண்டோம்.